சரி நாளைக்கான பிரமல பார்த்தீங்கன்னா வானதி பாண்டியன் கிட்ட நம்ம கல்யாணத்துக்கு எங்கள் வீட்டில் சம்மதிச்சிட்டாங்க பாண்டி, அதனால என்னை பொண்ணு கேட்டு நீ வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாண்டியனும் அண்ணா இருக்கும்போது நமக்கு எப்படி கல்யாணம், அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணு வானதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வானதியும் அதெல்லாம் என்னால் முடியாது, உங்கள் அண்ணாவுக்கு தான் பொண்ணு ரெடியாக தானே இருக்குது, அப்புறத்துக்காக நம்ம கல்யாணத்தை நம்ம தள்ளி போடணும், அதனால நம்ம ஃபர்ஸ்ட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் நல்ல நாளுன்னு அம்மா சொன்னாங்க. அதனால உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையும் கூட்டிட்டு என்னை பொண்ணு பக்கம் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க. ஒரு வீட்லேயும் அதுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணி காத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆகியும் மாப்பிள்ளாட்டுக்காரங்க வராததுனால வானதி சேரனுக்கு கால் பண்ணி என்னாச்சுன்னா இவ்வளவு நேரம் ஆகியும் இன்னும் நீங்க வராம இருக்கிறீங்க, எங்க வீட்டுல எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சேரனும் என்னன்னே தெரியலப்பா, பாண்டி அப்பவே வெளில போனா இன்னும் திரும்ப வீட்டுக்கு வராம இருக்கிறான், கால் பண்ணோட அட்டன் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு வானதியோட வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே டென்ஷன் ஆகிறாங்க. உண்மையிலேயே அவன் லவ் பண்ணானா இல்ல உன்னை டைம் பாஸ்க்காக தான் பண்ணானான்னு சொல்லிட்டு வானதியோட அண்ணாவை ரொம்பவே கோவப்படுறாங்க. சரி பாண்டியன் தான் வரல, வாங்க நம்ம வரைக்குமாவது போயிட்டு வரலாம், நம்ம போகலாம் கண்டிப்பா அது தப்பாயிடுன்னு சொல்லிட்டு நிலா எல்லாரும் சேர்ந்து வானதியோட வீட்டுக்கு போறாங்க. பாண்டியனை காணன்னு தெரிஞ்சதும் வானதியோ பயங்கரமா டென்ஷன் ஆகிறாங்க. பாண்டி இல்லாம நீங்க மட்டும் இதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு வானதியோ கோவப்படுறாங்க. நிலாவோ பாண்டியனுக்கு இப்போதைக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லை, அதனால நீங்க கொஞ்சம் பொறுமையா இரு வானதி அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றாங்க. ஆனா வானதி நிலா பேசின கேட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகி பாண்டியனுக்கு என்ன பிடிக்கலாம், ஏன் உங்களை கண்டு பிடிச்சிருக்கான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை விட்டுறாங்க. இதை கேட்டு வானதி வீட்டுல எல்லாரும் பயங்கரமா ஷாக்கா நிலா அழுதுகிட்டே அங்கிருந்து போயிடறாங்க. இதுக்கப்புறம் நிலா பத்தி தப்பா பேசினா உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டு கோவப்பட்டு அங்கிருந்து போயிடறாங்க. நைட் ஆனது வீட்டுக்கு திரும்ப வராங்க. அடுத்த பாண்டியன் கிட்ட எதுக்காக இது மாதிரிலாம் பண்ணின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டுறாங்க. அங்க நடந்த விஷயத்த பத்தியும் சொல்றாங்க. பாண்டி இந்த விஷயத்த கேள்விப்பட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகி ரொம்பவே கோவமா எதுக்காக எங்க அண்ணிவை நீ தப்பா பேசுன்னு சொல்லிட்டு வானதியுடைய கண்ணத்திலே அரைஞ்சுறாங்க. அவங்கள பத்தி பேசினா உனக்கு எதுக்கு இவ்வளவு கோவம் வருது, நீங்க பொண்ணு பக்கம் வருவேன்னு நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம், இப்படி நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டுல பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. உங்க அண்ணியை பத்தி பேசினா மட்டும் உனக்கு கோவம் வந்து என்ன அடிக்க வரலன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இப்படிப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு நான் கல்யாணம் ஆகாமலே இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அங்கிருந்து போடுறாங்க. வானதி பாண்டியன் அடிச்சதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அடுத்த நாள் நான் பேசினது தப்புதான்னு சொல்லிட்டு நிலா கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. அடுத்து நிலாவோ எதுவுமே பதில் சொல்லாம இங்கிருந்து போயிடறாங்க.